நீங்க கேட்டதுக்கெல்லாம் பிரதமர் 2 மணி நேரம் பதில் சொல்லியிருக்காரு. அந்த 2 மணி நேரமும் வேற ஒரே கூச்சல், ஸ்லோகனியரிங் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எதிர்க்கட்சிகளும். பட் அவர் ஸ்பீச்ல சாட்டிஸ்ஃபைடா? இல்ல, அவர் பேச்சில் நாங்க திருப்தி அடையலன்றதுதான் உண்மையாக இருக்கிறது. எப்படி பார்க்குறோன்னா, நீங்க பொதுவாகவே தலைவர் ராகுல் காந்தியை பப்புன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவரின் வயது கூட காங்கிரஸ் கட்சி தொகுதிகளை பெற முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கிறாருன்றது அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். 23 வருஷமா எதிர்க்கட்சியே பார்க்காத ஒருவர், தனக்குத்தானே பேசிக்கொண்ட ஒருவர், எதிர்த்தாப்புல யாருக்கூடயும் உட்காந்து பேசாத ஒருவர் இன்று எதிர்க்கட்சி தலைவராக ஒருவர் எதிர்ந்து நின்று பேசுகிறார் அப்படின்றது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. அதனுடைய விளைவாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னதான் பிஜேபி ஒரு அடிப்பட்ட பாம்பாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு நீங்க அவருடைய போக்கு மாறலன்றது மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நேத்து தலைவர் ராகுல் காந்தி பேசின பேச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்தியா முழுக்க கொண்டாடிய பேச்சாக இருக்கிறது. அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு பிரதமர் பேசின சில வரிகளை நீக்குவாங்களான்னு கேட்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி, காங்கிரஸ் இஸ் a parasite னு சொல்லியிருக்காரு. அதை நீக்குவாங்களா? காங்கிரஸ் மாநிலங்களுக்கு இடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதை நீக்குவாங்களா? தென்னிந்தியாவுல போய் காங்கிரஸ் கட்சி வட இந்தியாவை குறித்து தவறாக பேசுகிறதுன்னு சொல்றாரு. அதை நீக்குவாங்களா? வன்முறையை காங்கிரஸ் தூண்டுதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நீக்குவாங்களா? இதெல்லாம் நாடாளுமன்றத்துல ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சான ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் இது எதுவுமே அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்ல முடியாதுல்ல. உங்க காங்கிரஸ் மேல கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு, கரெக்ட். பட் அது வந்து பார்லிமெண்ட்ல இப்ப நீங்களும் அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தானே இதெல்லாம். அது அப்போ நாங்க வச்ச குற்றச்சாட்டுகள் எதற்காக அவை குறிப்பில் நீக்கணும் ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இல்ல, அவங்க சொல்றது இப்போ உதாரணத்துக்கு சில விஷயங்கள் வந்து தவறான தகவல் குறிப்பிட்டிருக்காரு. உதாரணத்துக்கு அக்னிவீர் ஸ்கீம்ல வந்து எதுவும் ஒருவே காம்பன்சேஷன் கிடைக்காதுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஃபேக்சுவல் இல்லாததெல்லாம் சிலது, அஃப்கோர்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லல, பட் சிலது ஃபேக்சுவல் இல்ல, அப்ப அதை நீக்கி தானே ஆகணும் அப்படிங்கிற. இது அப்படி இல்ல, நீங்க அன்பார்லிமெண்டரியா இருக்கான்றது ஒரு பெரிய கேள்வி. நாங்க என்ன குறிப்பாக, அதாவது உண்மைக்கு புறம்பா இருக்குன்றது அவங்க குற்றச்சாட்டு. நாங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் கிடைச்சதா? நாங்க நீட் குறித்து கேட்டோம். நாங்க நீட் இன்னைக்கு சொல்லிருக்காரு, என்ன சொல்லிருக்காங்க? நாங்க கடும் நடவடிக்கை எடுப்போம், யாரையும் ஸ்பேர் பண்ண மாட்டோம், யாரையும் விட்டுற மாட்டோம், நாங்க இப்ப சிபிஐ விசாரணை போட்டிருக்கோம். ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வேற என்ன இல்ல, எங்களுக்கு அது தேவையான பதிலாக இல்ல. நாங்க கேக்குறது என்னன்னா, நீட் என்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அது முதல்ல நாங்க ரத்து செய்றோம்னு அவர் அறிவிச்சிருக்கணும். அப்ப சந்தோஷம். இல்ல, நீட் மட்டுமல்ல, நீட் நடத்தின என்டிஏல நாங்க கேள்வி கேட்கிறோம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்ற அமைப்பு ஒரு அரசு நிறுவனமான பெரிய கேள்வி இருக்கு. 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வுல இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்திருக்கிறது. இது முதல் முறைதானா? இத்தனை முறை கிளியர் பண்ண டாக்டர்ல எத்தனை பேர் ஃப்ராடுலண்டா வந்திருக்காங்கன்றதை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போ என்டிஎன்ற முகமை எவ்வளவு நேர்மையாக நடந்த முகமைன்றதை பத்தி பேசவே இல்லை. அவர் சும்மா விசாரணை பண்ணுவோம், ஆகட்டும், பாத்துக்கலாம், சட்டம் தன் கடமை செய்யும், இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்க சினிமா படத்துல பார்த்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி மணிப்பூர் கலவரம் குறித்து மோடி வாயை திறக்கவும் இல்லை, மூச்சு விடவும் இல்லை. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நாங்க கேட்ட கேள்விகளா இருக்கு. அப்புறம் 3வது பெரிய பொருளாதாரம்னு சொல்றாங்க. ஆனா ஜிஎஸ்டில கலெக்ஷன் வந்து குறைஞ்சிருக்குன்னு நேற்று ரிப்போர்ட் வந்திருக்கு. அதன் குறித்து பிரதமர் என்ன பேசுறாருன்னு பதில் சொல்லணும். இப்போ நாங்க கேட்கிற கேள்வின வெளிப்படையா வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு கொடுத்தலாம் நேற்று தலைவர் பேசியிருந்தாரு. அதை குறித்துலாம் பிரதமர் அவர்கள் வாயை திறக்கலையே அப்படின்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ ஃபேக்சுவலா இருக்குதா இல்லையான்றதை நம்ம பின்னாடி விவாதிப்போம். ஆனா நாங்க கேட்ட குறைஞ்சபட்ச கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்கலன்றதுனால தான் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல் நாங்க பார்லிமென்ட்ல பதிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். பட் அவர் பேச தொடங்குனதுல இருந்தே நீங்க பதில் சொல்லல, அதுக்கு அப்புறமா நாங்க கத்தனோம் கேட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. வணக்கம் நமஸ்தேல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களே. இல்ல, அப்படி இல்ல, நீங்க லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல எடுத்த உடனே நாங்க கத்த ஆரம்பிக்கல. நாங்க எதிர்பார்த்த எங்களுடைய it was hardly a minute or so. இல்ல, நீங்க வெயிட் பண்ணோம். நாங்க அவர் தொடக்கத்துல எதர் வச்சு ஆரம்பிக்கிறாருன்றதை நாங்க வெயிட் பண்ணோம். அவர் தொடக்கம் வந்து நாங்க எதிர்பார்த்த தொடக்கமாக இல்ல. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? அவர் என்ன தொடங்கினாரு? கேட்ட கேள்விகளுக்கு பதில் ஒன்று எதிர்பார்த்தோம். நாங்க அவர் என்ன தொடங்கினாரு? அவர் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. அவர் எங்களை வந்து அட்டாக் பண்ற மூட்ல தான் வந்திருக்காரே தவிர நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வரல. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அழுகிறாருன்னு சொல்றாரு, குழந்தை போல பேசுறாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் நாங்க கேட்டோமா? முதல்ல இந்த மாதிரியான ஒரு பார்வை ஒரு ஆணவமிக்க பார்வையாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீங்க குழந்தை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றது எவ்வளவு ஆணவமிக்க ஒரு வார்த்தை தெரியுமா அது ஜனநாயகத்துல? ஏன்னா இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்ல, அது படகுல தனக்கு தானே பேசிக்கிறத ஒருவர் எவ்வளவு நாளா மன் கி பாத்லயும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்றது அவருக்கு பொறுக்க முடியல, அதுல பழக முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். அதனால உங்களுக்கு இது வந்து போக போக ஒரு பழகித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற அவைகள்ல இப்படிதான் இருக்க போகுது. நீங்க வந்து 240 எதிர்க்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க தப்பிக்கவே முடியாது. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் மோடிக்கு மிக கடினமான ஆண்டுகளாக இருக்கும் நாங்க பதிவு செய்யறோம். நான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, எதிரில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரா உட்காந்துட்டாரு, பொறுக்கல உங்களுக்கு. அவரை அட்டாக் பண்றதுக்கு, காங்கிரஸ் அட்டாக் பண்றதுக்கு தான் 2 மணி நேரத்துல வந்து முக்காவாசி நீங்க அதுக்கு தான் பயன்படுத்திருக்கீங்க. அவர் அப்படி சொல்லல, நீங்க அப்படிதான் சொன்னாரு. நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இவர் ஒரு ராகாவளிங்க, எப்போதுமே ஜெயிச்சுட்டே இருப்பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சா அவருக்கு பொறுக்கல. 23 வருடமாக எதிர்க்கட்சிகளே பார்க்காத, அப்படி சொல்லணும், அதை
23 கட்சிகளை எதிர்க்க பார்க்க சொல்ல அப்படி சொன்னா அது தவறு. ஜூலை 1ஆம் தேதியே எல்லாரும் கொண்டாட போறோம், கடாக்கட் தினம் அப்படின்னு கொண்டாட போறோம். எல்லாரும் பாஸ்புக் ஓப்பன் பண்ணுவாங்க, 8500 வரலன்னு ஒன்று. ஏப்ரல் 1ஆம் தேதி இங்கு ஊற்றின உடனே அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் மூடிட்டு உட்காருவாங்கங்கிறத அவர் சொன்னார். ஆனால் அவர் பேசும்போது சொல்லது என்னன்னா, இவர் இன்னொரு விஷயம் சொன்னார், தொடங்கினதே சரியில்லைங்க அப்படின்னு. அதுதான் நியாயமான வார்த்தை. அவர் தொடங்கினதே சரியில்லை. பாராளுமன்றத்தில் எப்போதுமே சபாநாயகரை நோக்கித்தான் பேசணும், சட்டமன்றத்தில் சபாநாயகரை நோக்கித்தான் பேசணும். சபாநாயகர் அவர்களே அவர் தொடங்கிட்டார், இவங்களுக்கு பொறுக்கல. ஏன்னா நேற்றுக்கு ராகுல் காந்தி சபாநாயகருங்கிற வார்த்தையே பயன்படுத்தல இல்லையே. அவர் மாட்டிங் மீட்டிங்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி ஸ்பீக்கர் சார் அப்படின்னு பலமுறை பதிவு பண்ணிருக்காரு. நிறைய முறை ஸ்பீக்கர் திரும்ப சொல்றேன், ஒரு வரியுமே நீங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மா பேசும்போது கூட சார் ரொம்ப சிம்பிள் சார். இதுல வந்து நம்ம இதுல இவர் வந்து இந்த வார்த்தை சொன்னாரா அந்த வார்த்தை சொன்னாரான்னு அனலைஸ் பண்றது இல்ல. கேட்ட கேள்விகளுக்கு பதில் வந்ததா, முக்கியமான இஷ்யூஸ் அவர் அட்ரஸ் பண்ணிருக்காரா, மீண்டும் இந்திரா காந்தி 1975 1947 அதெல்லாம் சொல்லிருக்காரு 2 மணி நேரத்துல. பாருங்க 2 மணி நேரம் பேசினா அதெல்லாம் சொல்லணுங்க. ஏன்னா நாடுங்கிறது 70 எத்தனை வாட்டி சார் 1984யும் 1975யும் இதே 10 ஆண்டு நீங்க ஆட்சி நடத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு அர்ச்சகர் கிட்ட போய் கோவில்ல எத்தனை முறை நீ நாமாவளி சொல்லிக்கிட்டே இருப்ப, எத்தனை ஓகே பாவிகள் வர்றாங்க அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக நீ அனுமன் கிட்ட நாமாவளி சொல்லிக்கிட்டே இருப்பியான்னு கேட்கிற மாதிரி நீங்க கேட்கக்கூடாது, அதெல்லாம் சொல்லணும். ஆனால் முக்கியமா என்ன பதில்கள் வந்ததுன்னு சொன்னா, அதாவதுங்க ஜெயலலிதா அம்மா பேசும்போதோ அல்லது மோடி பேசும்போதோ உங்கள் வாயிலாக சபைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாயிலாக சபைக்கு, அதுதான் முறை. அதைத்தான் நான் சொன்னேன் ஒழிய வெறும் வார்த்தையை பயன்படுத்தினீங்களாங்கிறதுக்காக நான் சொல்லல. துஷ்டிகரன் பிரிவினைவாதிகள் பிரிவினைவாதம் பேசுகின்ற கட்சி நாங்க அப்படி இல்லை, சந்துஷ்டிகரன் மனநிறைவை நோக்கி போகின்ற நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வந்து ஒரு காமெடி கட் பண்ணது தான். வடிவேலு கிட்ட ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நீ அதுக்கு சரிப்பட மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எங்க அழகாக சொன்னாருன்னா, இது பாருங்க 99 வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் 100க்கு வாங்கின மாதிரி போய் உங்கள் வாத்தியார்கிட்ட சொல்ல, அவர் 100க்கு வாங்கிட்டியான், இல்லைங்க 543க்கு தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே நீ அதுக்கு சரிபட மாட்ட அப்படின்னு வடிவேலுக்கு சொன்ன மாதிரி சொன்னார். இவர் ஏன் விளையாட்டாக எடுத்துட்டாரு தெரியுமா? இப்போ 45 வருடங்கமா அரசியல் இருக்கிற பாருங்க, நீங்க சொல்ற பதிலையுமே நாங்க அக்னிவீர் திட்டத்துக்கு இந்த பதில் சொன்னோம், நீட்டுக்கு இந்த பதில் சொன்னோம், மணிப்பூரை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர் கிண்டல் பண்ணது ஓகே, சந்தோஷம், ஜாலியா இருக்கலாம், 2 மீம்ஸ் கிண்டல்ங்கற வார்த்தை கூட, அதுக்கப்புறம் பிரதமருக்கு என்ன வேற என்ன கிண்டல்ங்கற வார்த்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன். நான் நடந்த பாராளுமன்றத்துல அங்க வந்து எல்லா மையம் கமல் சொல்ற மாதிரி விசில் அடிச்சா குஞ்சுகள் எங்க வேணாலும் இருப்பாங்க. சட்டமன்றத்திலயும் கிண்டல் கேலிகள் நடக்கும், பார்லிமெண்ட்லயும் நடக்கும், ரசிக்கிறோம். நான் மீம்ஸ் பார்க்கிறோம், பட் பியாண்ட் தட் என்ன நான் முக்கியமான முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது கூட்டணியில சவாரி செய்து வந்துகின்றவர்கள் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லத்தான் செஞ்சாரு. சில உண்மைகளை சொல்லணும் இல்லையா? ஒரு பாராசைட்னு சொல்றாரு, ஒரு ஒட்டுண்ணின்னு ஒரு காங்கிரஸ் கட்சியை சொல்றாரு, ஜாமீன்ல இருக்காருங்கிற உண்மையை சொன்னாரு. அதுல அவங்களுக்கு கோவம் வந்திருக்கலாம். அதுல என்ன பண்றது, நீதிமன்றத்துல ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க, கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பெயில் இருக்கிறா இல்ல ஜெயில இருக்கிறேன்னு போய் சொல்ல முடியும்? முக்கியமா அவர் சொன்னது LIC HAL பற்றி நீங்கள் பொய் சொன்னீர்கள், அது விற்கப்பட்டது என்று பொய் சொன்னீர்கள். பப்ளிக் ஷேர் விட்டா அது விற்கிற மாதிரி அர்த்தமா? ஒரு கம்பெனி ஷேர் விடுது, அதை எல்லா மக்களும் வாங்குறாங்க, வாங்கினா அது வந்து கம்பெனியை விற்கிறா, நீங்க பொய் சொன்னீங்க எடுத்து சொன்னாரு. அக்னிவீர்ல ராகுல் காந்தி ஐயா சொன்னது என்ன தெரியுமா? 6 மாசத்துல ட்ரைனிங் கொடுத்து சைனா வீரர்கள் முன்னாடி நிறுத்தி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டார். அது எவ்வளவு அபத்தம். அக்னிவீர்ல ட்ரைனிங் கொடுத்த சீனாக்கு முன்னாடியா போய் நிறுத்துறாங்க? பொய் சொன்ன, அதுக்கு தான் நீ சரிபட மாட்ட அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டி வந்தது. இதை விட அவர் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொன்னது என்னன்னா, இப்போ ஒரு விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் சீரியஸாக அடுத்த ரவுண்டில் பேசிக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஜாலியாக தான். ஏன்னா ஒரு 45 வருடமாக எல்லா மீம்ஸையும் சொல்லிரணும்ன்றீங்க முதல் ரவுண்ட்லயே. அப்படி இல்லைங்க, நான் அப்படி எடுத்துக்கல. ஒரு 45 வருடமா அரசியல்ல சீரியஸா இருந்து ஒரு PhD லெக்சரர் கூட்டு போய் கொஞ்சம் பிளே ஸ்கூல்ல பாடம் நடத்துங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து 8ஆம் வாய்ப்பாட சொல்லுங்க, 8 1 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மோடி ஐயாங்க கம்பீரமா வந்து நின்று பாலக் புத்தி அதான் அவர் சொன்னார், வேற எதுவும் சொல்ல. நேற்றுக்கு நடந்தது பாலக் புத்தி அப்படிங்கிற வார்த்தை. நீங்க ஹிந்தி தெரியாத போடால எல்லாம் தப்பா வந்துருது. பாலக் புத்தினா குழந்தை மனம் தான். குழந்தை மனம் இல்ல மோடி. நீங்க சிவனை கொண்டு வந்து சர்டிபிகேட் இருக்கா, எவ்வளவு அழகமா அவர் வந்து யாரெல்லாம் கோடிட்டு காட்டினாருங்கிறத நீங்க பார்க்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்காருங்க. அதான் நம்ம அதுல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா, எல்லாம் மீம்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் ஏன் தெரியுமா, கொஞ்சம் ஜாலியா இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு, அதனால அதுல. அதாவது வந்து சிவனை நீங்கள் எப்பொழுதுமே ஒரே கோணத்தில் தான் பார்க்க முடியும், அபயம் தருகின்ற பொருளில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அது தெரியாமல் பேசிடாதீங்க, முத்திரையை தவறாக கையாண்டுறாதீங்க, அது ஆபத்தானது.
அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் எப்படி எங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்தாரு ஒடிசால அப்படிங்கறத ஆரவாரமா சொன்னார். மூன்றாவது முறை எங்களை எடைக்கு எடை போட்டு இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்திலையும் எடைக்கு எடை சார், அதுதான் கேக்குறேன். பொலிட்டிக்கலி இட் மைட் பி a fantastic speech, ஒரு சூப்பரான அரசியல் பேச்சாக இருக்கலாம். நாடாளுமன்றத்துல ஒரு பதிலுரை வழங்கக்கூடிய பிரதமர் இஷ்யூஸை பேசியிருக்காரான்னு அவங்க கேக்குறாங்க. 2014 வரைக்கும் பயங்கரவாதிகள் சாதாரணமா புழங்கிக் கொண்டிருந்த நாடாக இருந்தது. காஷ்மீர்ல வந்து ஐயா புல்வாமாங்கிறது ஒரு அட்டாக்கு சில பைத்தியக்காரங்க வந்து நம்ம நாட்டு பேர பண்ணாங்க. அதனால தோத்து போய் இப்ப பாகிஸ்தான் வந்து கடன் வாங்குற நிலைமையில உட்கார்ந்து இருக்குது. நாம கெத்தா காஷ்மீர்ல வந்து 370 கொண்டு வந்து இப்ப செப்டம்பர்ல தேர்தலை நடத்த போறோம். அது புரிஞ்சுக்கோங்க. புல்வாமா வந்து நீங்க அந்த கவர்னர் சொன்னதை வச்சு சொல்லாதீங்க. அவர் வீட்டில் தான் நிறைய நோட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்போ 2014 வரைக்கும் பயங்கரவாதிகள் அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 370 வந்ததுக்கு பிறகு அங்கே எல்லா இஸ்லாத் சகோதரிகளும் இந்தியர்களும் போய் நிலம் வாங்க முடியும்னு வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குங்கிற வார்த்தையை சொன்னார். 3rd கியர்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னார். இதை விட முக்கியம் என்னன்னா மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் ஹரியானாவிலையும் இதை விட அதிகமாக வாக்குகளை வாங்கி நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த ஷோலை கதைக்கு வந்தார். ஷோலை கதைக்கு எதுக்கு வந்தாருன்னா அமிதாப் பச்சன் வந்து தர்மேந்திராவுக்கு பொண்ணு கேட்கறதுக்காக போவார். போகும்போது அந்த ஒரு வயசான அம்மா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லுவார், பாருங்க எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற, வேலை இல்லாமல் இருக்காரு அதனால. ஓ வேலை இல்லாமல் இருக்காரா? ஆமாங்க, எப்பயாவது வந்து பஞ்சுகூடம்ல வேலை வாங்கி கொடுத்தா பீடி பிடிச்சிடுறாரு. ஓ பீடி வேற பிடிப்பாரா? எங்க எப்ப பார்த்தாலும் பீடி பிடிக்க மாட்டாருங்க. அவர் எப்ப வந்து தண்ணி அடிக்கலையோ அந்த டைம். ஓ தண்ணி வேற. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி ஒரு டயலாக் தமிழ் சினிமாலயும் பாருங்க. ஐயா இது 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. நீங்க ஒரிஜினல் பேசணும். அதே மாதிரி என்ன சொன்னாரு, 14 இடத்துல முட்டை வாங்கியிருக்கேங்க. ஓ 14 இடத்துல முட்டையா? அதுக்கப்புறம் 13 இடத்துல வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சுங்க. ஆனாலும் நாங்க தான் ஜெயிச்சோம். ஒரே வரியில சொல்லட்டுமா, அவர் ஒரு ஆளா நின்று 240 வாங்கிட்டாருங்க. நாங்க 23 பேர் சேர்ந்து 232 வாங்கினோங்க. இப்படி சொல்லாதீங்க. நீங்க சொல்ல வேண்டியதே வேற. மௌசி கிட்ட நீங்க சொல்லணும்னா சீரியஸா சொல்லணும். நாங்கள் தோர்த்து விட்டோம், இதை விட நல்ல நிலைமைக்கு வருவோம், தேச நிலையை பேண வேண்டும் அவர் தான் கோரிக்கை எடுத்தார். அதையெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு பேசணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.